அதிமுக ஒருங்கிணைப்பு பணிகளை தொடங்க செங்கோட்டையன் விடுத்த கெடு நிறைவடைந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியது அரசியல் களத்தில் பேசுபொருளானது. இந்த நிலையில் அமித்ஷா மற்றும் பழனிசாமி இடையிலான சந்திப்பு தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என பேச்சுவார்த்தையின் போது அமித்ஷா அறிவுறுத்தியதாக தெரிகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனின் அமமுக தனித்து போட்டியிட்டதால் அதிமுக பாஜக கூட்டணி 23 தொகுதிகளை இழந்துள்ளதாக சுட்டிக்காட்டி 2026 தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என அமித்ஷா கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் பழனிசாமியின் பிரச்சார பயணம் பெரிதளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை எனவும் அமித்ஷா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு மறுப்பு தெரிவித்த பழனிசாமி அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள மட்டும் இசைவு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்தால் கட்சியில் கோஷ்டிகள் உருவாகி குழப்பம் ஏற்படும் எனவும் பழனிசாமி வினவியுள்ளார். அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் வேட்பாளராகவே தன்னை ஏற்காதவர்களை எப்படி கட்சியில் சேர்க்க முடியும் எனவும் பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவில் போர்க்கொடி தூக்குபவர்களை பாஜக ஆதரிக்கக்கூடாது என வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் அடுத்த மாதம் மீண்டும் அமித்ஷாவை சந்தித்து பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது.